அப்பாடி அம்மா வீட்டுக்கு லீவுக்கு வந்தால் தாங்க சொந்தக்கார மூஞ்சி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட மூஞ்சியெல்லாம் போய் பார்க்க முடியும். இவங்க பிறந்து 1 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஆனால் இன்னும் என்னால் போய் பார்க்க முடியல. என்னோட பெரியம்மா பொண்ணோட பசங்க சீக்கிரம் கிளம்புங்கடா தம்பி குட்டி போய் பார்க்கலாம் அப்படின்னோடனே எல்லாம் வேக வேகமாக சாப்பிட்டு நானும் என்னோட ரெகுலர் ரொட்டீன் மேக்கப் பாருங்கள், காஜல் ஐலைனர்லாம் போட்டுட்டு, அப்புறம் எனக்கு பிடிச்ச லிப்ஸ்டிக் பிராண்ட் இதுதான் ரீனியோடது, நல்லாயிருக்கும் ஸ்டே வித் மீ. அப்புறம் ஜடப்பினி பூ வச்சிடலாம். அப்புறம் நெத்தியில் குங்குமத்தை வச்சுட்டு கிளம்பிட வேண்டியதான். ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு கிளம்பிட்டோங்க. ஆட்டோவில் போகிறதுக்கே வெயில் அடிச்சிச்சு. இதில் பஸ்ஸில் போகிறது நினச்சாலே பயமாக இருந்துச்சு. அதனால் காசு போனாலும் போயிட்டு போகுதுன்னு ஒரு டாக்ஸி ஒன்று புக் பண்ணிட்டோம். நேராக மணப்பாறைக்கு வண்டி விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான் பாருங்கள், மணப்பாறையே வந்துருச்சு. ஒரு 1/2 hour to 45 minutes தான் ஆச்சு. வீட்டுக்கே ரீச் பண்ணிட்டோம். எங்களை பார்த்தோன்னே 2 பேரும் மிரண்டுட்டானுங்க, வரவே மாட்டேன்ட்டானுங்க. இதுக்கு தான் அடிக்கடி மூஞ்சியை காட்டணுன்றது. வாங்கடான்னு நாங்களும் எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தோம், வரல. நாங்கள் போகிறப்ப ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிட்டோம். கலர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டு. இவன் எங்களை பார்த்தோன்னே நீங்கள் தான் எனக்கு சமைச்சு கொடுக்கணும் சித்தின்னு வேற சொல்லி எடுத்து வச்சிட்டா. சரின்ட்டு எல்லாம் பேசிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சம் சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். நிலா குட்டிக்கு பாப்பாவை பார்த்தோன்னா ஒரே ஹாப்பி. கொடுங்க, நான் தான் தம்பிக்கு நான் கொடுப்பேன் பாலுன்னு சொல்லிட்டு பால் பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு இருந்தா. நிக்கி குட்டியும் எக்ஸைட் ஆகிட்டான். என்னடி பண்ணுறீங்க அப்படின்னா, ஆளுக்கு ஒரு நெயில் பாலிஷை போட்டுட்ருக்காளுங்க. கொடு நானும் போடுறேன்ட்டு காலேஜ் டேஸில் போட்டது. சரின்ட்டு நானும் இங்கே பாருங்க பர்பிள் கலரில் அம்மா பிரியாணி அதுக்குள்ளார ரெடி பண்ணிட்டாங்க. வீடே பிரியாணி வாசம் செம்மையாச்சு. சைடில் பார்த்தா இவளுக்கு வேறு என்னமோ பண்ணிட்டு இருந்தாளுங்க. ஃப்ரிட்ஜை திறந்து என்னடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி விரட்டி விட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா முட்டையெல்லாம் நெயில் பாலிஷ் ஆக்கி வச்சிருக்காளுங்க. ஆனால் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னா இலை வாங்கித்தாங்கண்ணா. ஆனால் எதுக்குமா கடைக்கு போகணும், இருமா பின்னாடியே நம்ம வீட்டில் மரம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே வாழை இலையை பிச்சு கொடுத்துட்டாரு. அவ்வளோதாங்க. குழந்தைங்கள உட்கார வச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் பரிமாறணும். இங்கே பாருங்கள், அவளை பார்த்தா இடுப்பில் ஒன்று தொட்டியில் ஒன்றுன்னு வச்சுட்டு இருந்தா. ஒரு வழியாக அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து செட் ஆகிட்டானுங்க. வாங்கடான்னு கூப்பிட்டா வந்தானுங்க. அப்புறம் அவனுங்க கூட கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். அவனுங்க வீட்டில் உள்ள பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு விளையாடிட்டு இருந்தானுங்க. டாய்ஸ் எல்லாம் மதிக்கிறதே இல்லை. கரெக்டாக 5K ஆச்சு அப்போ தான் அன்றைக்கி. அதனால் நாங்கள் அந்த ஃபேமிலியோடய நாங்கள் 5K செலிப்ரேஷனும் பண்ணிட்டோம். பாருங்கள், கேக் ஒரு சின்னதாக கேக் வாங்கி கட் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க கூட செலிப்ரேட் பண்ணுறப்போ. அவ்வளோதாங்க. நாங்கள் ஆட்டோ பிடிச்சி மணப்பாறையோட பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். பஸ்ஸில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு போயிட்டு. அதனால் நிலா குட்டி எக்ஸைட்டாக இருந்தால் பஸ்ஸில் போகலான்ட்டு. அவளுக்காண்டியே பஸ்ஸில் போகலாம், வெயில் வேறு இல்லை அப்படின்னா. ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அங்கே பாருங்கள், அவள் பெக்க பெக்கன்னு முழிச்சிக்கிட்டே இருந்தா. பார்த்துக்கூடி இதான் பஸ்ஸு அப்படின்ட்டு சொல்லி காமிச்சிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான், திருச்சி ரீச் பண்ணியாச்சு. நாங்கள் 10 ஆயிடுச்சு. இனிமேல் வீட்டுக்கு போய் இட்லி சுட்டு சாப்பிட்றதுக்கு லேட் ஆகிடும். அதனால் பக்கத்துலேயே சங்கீதாஸ் இருந்துச்சு. அங்கேயே போயிட்டு ஆளுக்கு ஒரு தோசை பரோட்டான்னு வாங்கிட்டு எங்கள் டின்னர் அங்கேயே முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு கிளம்பிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு வழியாக சேர்ந்தாச்சு. அப்படி காலையில் போனதுங்க, நைட் ஆகிடுச்சு. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பாய் டூடல்ஸ்.